இதுதான் முதிரப்புலா ஆறு. இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் வருங்களா சர்ச்சில் பிரிட்ஜ் 1944. சர்ச்சு செம அழகா இருக்கு. இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வர சர்ச் மாதிரி இருக்கு. ரிப்பிள் டீ ஸ்ட்ராங் அண்ட் டேஸ்டி. ஷாருக் கான் கூட ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு வந்திருக்கும் போது இங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தாரா. வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல நம்ம தேனியில இருந்து மூணாறு வரைக்கும் வந்ததை பார்த்திருப்போம். இப்ப நம்ம மூணாருக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் மூணாறு டவுனை கொஞ்சம் சுத்தி பார்க்க போறோம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எங்க நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது பழைய மூணாறுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. மூணாறுனாலே ஒரு 3 ஆறு சங்கமிக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா. முதிரப்புலா, குண்டலி, நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லி 3 ஆறு. அதுல ஒரு ஆறு தான் இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற ஆறு. இது பேர் முதிரப்புலா ஆறு. ஸோ இங்க இருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். மெதுவா நடந்து டவுனுக்கு போகலாம். டவுன்ல இருக்கிற கடைகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்க உங்களுக்கு நேரா ஒரு ரோடு தெரியுது பாத்தீங்களா. இந்த ரோட்ல நேரா போய் லெஃப்ட் எடுத்தா மூணார் டவுன் வந்துடும். ஸோ இந்த ரோட்ல நடக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் முதிரப்புலா ஆறு. இது பாலத்துக்கு இந்த பக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பாலத்துக்கு அந்த பக்கம். நம்ம இப்போ நடக்க ஆரம்பிக்கலாம். பாப்லோ எஸ்கோபார் படம் போட்ட பஸ் நிக்குது. டூர் வந்திருப்பாங்க போல. இப்போ நேரா தெரியுற ரோடு தான் தேனியில இருந்து வர ரோடு. இந்த பஸ் எல்லாம் தமிழ்நாடு பஸ் தேனியில இருந்து வருது. இதுல இருந்து லெஃப்ட்ல போனா மூணார் டவுனுக்கு போற ரோடு. ஸோ இப்போ நம்ம அந்த ரோட்ல தான் போக போறோம். இது ரொம்ப ஒரு குட்டியான ரோடு. இது ஆட்டோ அண்ட் கேப். இங்க மூணாறு எங்கேயாவது சுத்தி பார்க்கணும், பக்கத்துல எங்கேயாவது போகணும்னா இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போகலாம். தேனிக்கு போற பஸ் எல்லாம் நிக்கிற இடம் இது. இந்த ரோட்ல நேரா போனா ஆலுவா, அப்புறம் இன்டீரியர் கேரளாவுக்கு போகலாம். இதுல இருந்து ரைட் எடுத்து போறது தான் ஒன்னு டாப் ஸ்டேஷன் போற ரோடு, இன்னொன்னு உடுமலைப்பேட்டை போற ரோடு. இப்போ நம்ம இந்த இடத்துல ரோட கிராஸ் பண்ணி போகலாம். இதுல ஒரு சின்ன கனெக்டிங் ரோடு மாதிரி இருக்கும். இதுக்கு அந்த பக்கம் போனா டாப் ஸ்டேஷன் ரோடுக்கு போயிடலாம். இப்போ நம்ம ரோட கிராஸ் பண்ணலாம். இதுதான் அந்த கனெக்டிங் ரோடு. இதுல நடந்து அப்படியே நம்ம டாப் ஸ்டேஷன் ரோடுக்கு போகலாம். நிறைய கடைகள் இருக்கு. டாப் ஸ்டேஷன் ரோடுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாட்டுப்பட்டியை தாண்டி தான் டாப் ஸ்டேஷன் போனோம். ஸோ இதை மாட்டுப்பட்டி ரோடுன்னு சொல்லலாம். இப்போ சீசன் ஆரம்பிச்சதுனால செம்ம டிராபிக்கா இருக்கு எல்லா இடமும். இது மூணாறுல இருக்கிற ஒரு பழைய பப்பாப்புகையை நல்லா பிடிச்சோம். சர்ச்சில் பிரிட்ஜ் 1944. இது மூணார் டவுனுக்குள்ள இருக்கிற ஒரு பழைய குட்டி பாலம். இது பக்கத்துலயே அதுக்கப்புறமா பெருசா ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. நம்ம அந்த பாலத்திலேயே போலாம். இன்ஸ்டன்ட் ரிசார்ட், இது ஒரு ஃபேமஸான ரிசார்ட் மூணார்ல. அந்த சின்ன பாலத்துல சர்ச்சில் 1944 அப்படின்னு போட்டிருந்தது. 1944ல வின்ஸ்டன் சர்ச்சில் தான் யூகேயோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அவரோட ஞாபகார்த்தமா தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இருந்தாலும் ஏன் குறிப்பா 1944 அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்தது. அதுலயும் 1944ல D-Day அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டில் ஆஃப் நார்மாண்டி அப்படிங்கிறது நடந்தது. அந்த சண்டைக்கு அப்புறமா தான் நாசிக்களுடைய இறங்குமுகம் ஆரம்பிச்சது. அந்த சண்டையோடைய மாஸ்டர் மைண்டா இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில்.
ஒருவேளை அதனாலதான் அவர் பேர்ல இந்த பாலத்தை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டில் ஆஃப் நார்மாண்டின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பேட்டில பேஸ் பண்ணி இங்கிலீஷ்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான படம் வந்து சேவிங் பிரைவேட் ரயன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ட் பண்ணது. ஒரு செமையான படம், சான்ஸ் கிடைச்சா பாருங்க. இப்ப நம்ம உடுமலைப்பேட்டை ரோடுக்கு வந்துட்டோம். எதுக்குள்ள? இங்க பக்கத்துல தான் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். வழக்கமா மார்க்கெட்னா பயங்கர சத்தமா இருக்கும், ஆனா இது சைலண்டா இருக்கு. எல்லா விதமான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மளிகை ஜாமான் எல்லாமே இங்க இருக்கு. இங்க பாருங்க, கருவாடு, வெத்தலை எல்லாமே இருக்கு. மாம்பழம், இங்க திரும்பிடலாம். நம்ம அப்படியே இந்த வழியா வெளியில போயிடலாம். நம்ம இப்போ ரோட கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடு வந்துட்டோம். இங்க கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் இருக்கு. இங்க டிஷர்ட்டு, ஸ்வெட்டர், குல்லா இதெல்லாம் கிடைக்கும். ரேட் கொஞ்சம் கம்மியாவே வாங்கலாம். இந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்தோம். அங்க இருந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே ரோட கிராஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க பக்கத்துல வந்து ஒரு சாக்லேட் கடை இருக்குது. அங்க வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள தான் இருக்கு. இங்க போய் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வாக்கை கண்டினியூ பண்ணலாம். இங்க வந்து சாக்லேட் கடை மட்டும் இல்ல, எல்லா டைப் ஆஃப் கடைகளும் இருக்கும். டீ கடை, பேக்கரி, டெக்ஸ்டைல் கடை, ஸ்பைசஸ்லாம் இருக்கிற கடை, மளிகை கடை, எல்லா கடைகளுமே இங்க இருக்கும். இதுதான் அந்த கடை. இங்க வந்து ஹோம்மேட் பெல்ஜியன் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் கிடைக்கும். அது செம டேஸ்டா இருக்கும். அதுதான் இப்ப நம்ம வாங்க போறோம். கடைக்குள்ள போலாம். லாஸ்ட் டைம் பெல்ஜியன் சாக்லேட்னு சொல்லி ஒண்ணு வாங்கினோம். பாப்பமா எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மம்மி கூட டாடி கொடுங்க. நல்லா இருக்கா? எவ்வளவு வேணும் சார்? அது எவ்வளோண்ணா இந்த சாக்லேட்? 100 கிராம் 250 ரூபாய். சரி 100 கிராம் போடுங்க. बाद में कर लूंगा। बढ़िया है सर। चलिए आराम से बात कर। हो गया भाई? हो गया। இது மெல்ட் ஆகுமா இல்ல அப்படி இருக்குமா? மெல்ட் ஆகாது சார். பேக் இருக்குங்க. பஸ் சரி சரி, இதே மாதிரி இன்னொன்னு போடும். சாக்லேட் வாங்கியாச்சு, நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நைட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா தான் இருக்கு. இங்க மசூதி, கோயில், சர்ச்சு மூணுமே இருக்கு. மூணுமே ஒரு ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. இதுதான் அந்த மசூதி. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முருகன் கோயில். இது வந்து நைட் டைம்ல நமக்கு சரியா தெரியாது, நம்ம நாளைக்கு காலையில வந்து பார்க்கலாம். இந்த பஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த பாப்லோ எஸ்கோபார் படம் போட்ட பஸ்.
இந்த ரோட்ல போனா அங்க என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இது ஆக்சுவலா உடுமலைப்பேட்டை போற ரோடு தான். நான் நினைக்கிறேன் நம்ம மூணார் டவுனோட பார்டர் பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இங்க வெளிச்சம் அவ்வளவா இல்ல, கடைகள் எதுவும் இல்ல. சரி, இந்த பாலம் வரைக்கும் போய் பார்க்கலாம். சரிங்க, இந்த பக்கம் பெருசா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறேன். திரும்பி நடக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம மறுபடியும் அந்த டவுன் ஏரியாவுக்கே போயிடலாம். இங்க இருந்து அங்க போறதுக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட் இருக்குதான், அந்த ஷார்ட்கட் வழியா போகலாம். இதுதான் அந்த ஷார்ட்கட். ஷார்ட்கட்ல வெளிச்சமே இல்லை, இருட்டா இருக்குது. தூரத்துல ஆர்சி சர்ச் தெரியுது. இந்த ஆர்சி சர்ச்சை வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வழியா போனா போயிடலான்னு தான் நினைக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஓ, சர்ச் இங்கதான் இருக்கு. பரவாயில்லையே, டக்குன்னு வந்துட்டோம். இது வந்து டவுனுக்குள்ள இருக்கிற சர்ச். சொசைட்டி ஆஃப் செயின்ட் வின்சென்ட் டி பால் மவுண்ட் கார்மல் பசிலிக்கா கான்ஃபரன்ஸ். இந்த பசிலிக்கா அப்படின்னா என்னன்னு இப்பதான் நெட்ல தேடி பார்த்தேன். ராயல் ஹால், அரச அரங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு அந்தஸ்து மாதிரி, சர்ச்சுக்கு கொடுக்கப்படுற ஒரு அந்தஸ்து. எல்லா சர்ச்சுக்கும் இது கொடுக்க மாட்டாங்க. டைம் 7:30 மணி தான் ஆகுது. ஆனா இங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. உள்ள போய் பார்க்கலாம், உள்ளேயாவது யாராவது இருக்காங்களான்னு. உள்ளேயுமே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. சர்ச்சு செம்ம அழகா இருக்கு. இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வர சர்ச் மாதிரி இருக்கு. இந்த சர்ச்சோட ஹிஸ்டரியே இங்க இருக்குங்க. 1898 தான் இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. தெரியுதா? 1898 மவுண்ட் கார்மல் சர்ச், மூணார். The first Catholic church in the High Range was established under the Archdiocese of Perapoli and Reverend Father Alphonse OCD, a Carmelite missionary from Navarra province, Spain, was appointed to administer the church. அதுக்கப்புறம் இந்த 1924 flood பத்தி போட்டிருக்காங்க. Devastating floods swept through the high ranges. The flood water rose up to the foot of the shrine of Saint Anthony and eventually receded from Munnar town miraculously. Foot of the shrine of Saint Anthony na இது ஆண்டனிஸ் சர்ச்சா? தெரியலையே. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வருஷமும் நடந்த விஷயங்கள்லாம் இங்க போட்டிருக்காங்க. லாஸ்டா 2009 வரைக்கும் போட்டிருக்காங்க. அழகான சர்ச். இது மேல ஏதோ பால்கனி மாதிரி இருக்கு ரெண்டு சைடும். ஓகே, இது வந்து ஒரு இங்கிலீஷ் டைப் சர்ச் போல, தியேட்டர் டைப். இப்போ யூரோப்ல இருக்கிற தியேட்டர்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்து அந்த ஃபாதர் அல்போன்ஸ் அவங்கள புதைச்ச இடம் ஆக்சுவலா. ஸ்பெயின்ல இருந்து இங்க வந்திருக்காரு. இதை நம்ம வந்து இது மேல மிதிக்காம அப்படியே நடந்து போயிடுவோம்.
இங்கே மூணாரில் இன்னொரு சர்ச்சுமே இருக்குது, ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு. அதுவுமே ரொம்ப பழைய சர்ச்சு தான், 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் இதுக்கு அப்புறமா தான் அதை கட்டியிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே பழைய சர்ச்சு. ஸோ ஒரு 127 வருஷமா இருக்கு இந்த சர்ச். இதுதான் கோயிலோட கொடிமரம். 2022 தான் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது பழைய கொடிமரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். அப்படியே படிக்கட்டில் இறங்கி கீழே தெரியுற அந்த ரோடுக்கு போயிடலாம். கீழே வந்தா இங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கு, இதையும் பார்த்துட்டு போயிடலாம். இங்க அந்தோனியார் சிலையெல்லாம் இருக்கு. ஓகே, இதுதான் அந்த செயின்ட் ஆண்டனி ஷ்ரைன்னு நினைக்கிறேங்க. மேலே அந்த ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருந்தாங்கல்ல, அதில் போட்டிருந்தாங்க. அதாவது 1924 ஃப்ளட் வந்து அந்த ஃப்ளட்ல இருந்து மூணாரை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்கிற விதமாக செயின்ட் ஆண்டனிக்கு வந்து இந்த ஷ்ரைன், அதாவது ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டினதா அதில் போட்டிருந்தாங்க. இது அதுதான் நினைக்கிறேன். அழகா இருக்குல்ல, செம அழகா இருக்கு. இங்க பாருங்களேன், மேல ரூஃப் எல்லாம் செம அழகா இருக்கு. ஓகே, வெளியே வந்துட்டோம். இங்க வந்து அம்பேத்கர் சிலை, காந்தி சிலையெல்லாம் இருக்கு. அதுக்கு கீழேயே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. நம்ம நடந்து தான் போறோம். ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம். வெயிட் பண்ணீங்க பார்த்து. வா வா வா. ஓரளவுக்கு இந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இனி அப்படியே ரிட்டர்ன் போக வேண்டியதான். ஆனால் இன்னும் டவுனுக்குள்ளேயே பார்க்காத இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நாளைக்கு காலையில் பகல் வெளிச்சத்தில் வந்து பார்க்கலாம், அப்போ தான் நல்லா தெரியும். அப்படியே ரோட்டோரமாக பிளாட்ஃபார்மில் நடந்து போகலாம். ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட் கடையெல்லாம் இருக்குது. பட் நம்ம இப்போ அங்கே போகிறதில்ல. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே பக்கத்தில் எங்கேயாவது சுற்றி பார்க்கணுன்னா இங்கேருந்து கேப் எடுத்துகிட்டு போகலாம். பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ரோட்டில் நேராக நடந்து போனால் அந்த கேடிஹெச்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் வரும். நம்ம முந்தின வீடியோவில் கூட அதை பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து அதுக்குள்ளே போகிறோம். அங்கே ஒரு டீ அவுட்லெட் இருக்குது, அங்கே போய் டீ பவுடர் வாங்க போகிறோம். பக்கத்தில் வந்துட்டோம். அந்த ஆப்போசிட்டில் தெரிகிற பெரிய பில்டிங் தான் கேடிஹெச்பி ஹெட் குவார்ட்டர்ஸ். இல்ல கடைக்குள்ள வந்துட்டோம். இவங்க வந்து டீயை ரிப்பிள் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல விற்கிறாங்க. இப்போ அந்த டீ தான் வாங்க போறோம். எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கிரீன் டீ. இந்த மஞ்சள் கலர் பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நம்ம வாங்க போற டீ. பை 3 get 1 ஃப்ரீ ரிப்பிள் டீ, ஸ்ட்ராங் அண்ட் டேஸ்டி. ஸோ இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 170 ரூபாய். நம்ம வந்து 3 வாங்கினா 1 ஃப்ரீ. ஸோ 510 ரூபாய்க்கு 4 பாக்கெட் கிடைக்கும்.
510 ரூபாய்க்கு 4 பாக்கெட்னா ஒரு பாக்கெட் வந்து 127 ரூபா 50 காசு தான் வருது. இதுவே நம்ம வந்து வெளியில 3 ரோசஸோ இல்ல சக்கர கோல்டோ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 1/2 கிலோ வந்து கண்டிப்பா ஒரு 400 ரூபாயாச்சும் வரும். ஸோ எவ்வளவு விலை வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்களா? இது வந்து 1/2 கிலோ 127 ரூபா 50 காசு, அது வந்து 1/2 கிலோ 400 ரூபாய் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். பட் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இது. டீயை தவிர காஃபியும் இருக்கு, அதுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க, பை எனி 4 கெட் 1 ஃப்ரீ. பட் இப்போ நம்ம காஃபி வாங்க போறது இல்ல. டீ காஃபியை தவிரவும் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்களா ஜாம் இருக்கு, இதெல்லாம் ஹேண்ட்மேட் ஜாம், கையாலேயே செய்யப்படுறது. அதுக்கப்புறம் இங்க கேக்கு மஃபின்லாம் கூட இருக்கு. சில எண்ணெய் வகைகள், மருத்துவ குணம் கொண்ட எண்ணெய் வகைகள்லாம் இருக்கு. ஸ்பைசஸ் இருக்கு, ஏலக்காய், மிளகு அதெல்லாம் இருக்கு. அப்புறம் சாக்லேட்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம வெளியே வந்துட்டோம். இங்க இருந்து கிளம்பலாம். லைட்டா மழை தூர்ற மாதிரி இருக்கு. எந்த நேரமும் பெரிய மழை வரலாம். ஸோ டைமுக்கு கிளம்பிடுறது நல்லது. இதுதான் நம்ம போன சர்ச்சு. இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. இங்க பாருங்களேன், கேடிஹெச்பியோடைய சிம்பிள்ல வந்து அந்த வரையாடோட படத்தை போட்டிருக்காங்க. ஸோ இந்த வரையாடு அதிகமா இருக்கிற இடம் தான் அந்த எரவிகுளம் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது. நாளைக்கு அங்கதான் போறோம். ஸோ அதையும் வந்துட்டு ஒரு வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து சில்வர் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு லக்ஸரி ரிசார்ட். செலிபிரிட்டிஸ்லாம் இங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்களாம். ஷாருக் கான் கூட ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு வந்திருக்கும் போது இங்க தான் ஸ்டே பண்ணியிருந்தாராம். ஸ்டே பண்ணதோட மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல இருக்கிற கிரவுண்ட்ல நைட் டைம்ல லைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. ஸோ இது நம்ம நாளைக்கு காலையில மறுபடியும் வந்து இந்த கிரவுண்டு, இந்த ரிசார்ட் இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் விடுபட்ட சில இடங்கள் இருக்கு, அதையெல்லாம் கூட நாளைக்கு பகல் டைம்ல பார்க்கலாம். அது வரைக்கும்